ஆஃப் ஆகிறதுக்குள்ள அவங்க அதை ஆன் பண்ண வரமாட்டேன்னு நினைக்கிறேன். செக் 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 செக். ஓகே ஓகே, பேசிடுவா. ஓகே. சார் வந்து ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டாரு. இன்னைக்கு இது வந்து கண்டிப்பா இந்த இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் ஆயிட்டு இருக்கு. ஆம், அதுவும் ஃபார் த பாஸ்ட் 2-3 இயர்ஸ். ஏன்னா கோவிட் 20 அந்த 20க்கு அப்புறமா 21ல வரும்போது தான் என்ஜாய் என்ஜாமி, குட்டி பட்டாசு, அஸ்குமாரோ இந்த மாதிரி பாடல்கள்லாம் வரிசையா ஹிட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேருங்க கஷ்டப்பட்டு, ஏன்னா நான் வரும்போது மியூசிக் டைரக்டர்ஸ் 2005 2006லலாம் ஒரு ஒரு 10-15 மியூசிக் டைரக்டர்ஸ் தான் இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேருங்க இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி பாட்டை வெளியே காட்டணுன்ற ஒரு ஸ்பேஸே இல்லாம இருந்தது. இன்னைக்கு அந்த ஒரு ஒரு பாடல்கள் மூலியமா இன்னைக்கு நீங்க நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிபெண்டன்ட் சாங் மூலியமா தான் அவங்க மியூசிக் டைரக்டர் ஆகி நிறைய பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி 10 வருஷம் முன்னாடி இல்ல. ஸோ இன்னைக்கு அது கண்டிப்பா ஒரு ட்ரெண்ட் செட்டிங். இந்த இண்டிபெண்டன்ட் சாங்லன்னு மட்டும் இல்ல. நம்ம ஊர்ல சினிமா தான் பெருசு இல்லையா? ஸோ இன்னைக்கு அவங்களால என்ன பாட்டு வேணா பண்ணி, தனிமையா ஒருத்தன் வீட்ல இருந்தே ஒரு பாட்டு பண்ணி அவன் வெளிப்படையா காமிச்சு, அவன் டேலண்ட்ட வெளிய கொண்டு வந்து காட்ட முடியும். இன்னைக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கறனால கண்டிப்பா அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கா மாறிடுச்சு. ஃப்ரீடம் கண்டிப்பா இண்டிபெண்டன்ட் சாங்ஸ். பிகாஸ் இது வந்து அ எங்களுக்கு என்ன வேணும்ன்றது நம்ப சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பேய் பாட்டுன்னு இவரு சொன்னாரு. அந்த பேய் பாட்டு எப்படி இருக்கணும்? அதுக்கு எப்படி ஒரு ஹுக் ஸ்டெப் வேணும்? அந்த என்ன மாரி லிரிக்ஸ் அதுல வேணும்? இத வந்து ஒரு ஸ்கிரிப்ட்டா வந்து இப்ப அவருமே ஒரு டைரக்டர். இப்ப அவரு ஸ்கிரிப்ட்ல வந்து ஒரு பாட்டு இப்படிதான் இருக்குன்னு சொல்லும்போது, அதுல போய் லிரிக்க மாத்துங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு மெலடி சாங்னா மெலடியா தான் இருக்கணும். இதுல வந்து நம்ம இப்போ பேய் பாட்டு ஒரு மெலடி பாட்டா கூட நான் பண்ணியிருக்கலாம். பட் வி சோஸ் இட் டூ பி ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாரி ஒரு டான்ஸ் நம்பரா இருக்கணும். இன்னைக்கு ரீல்ஸ்லாம் ஹிட் ஆகுது. அதுல ஒரு ஸ்டெப் நல்லா இருக்கணும். அந்த ஸ்டெப் சிம்பிளா இருக்கணும். இதெல்லாம் நெறைய பார்க்கறனால இதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்பேஸ் கிடைக்குது. பட் ஆப்வியஸா சினிமா வொர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் சினிமா ல பேக்கிரவுண்ட் ஸ்கோர்ஸ் பண்ணும்போது தட்ஸ் வேர் அதுல தானே பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ சினிமா பெரிய ஒரு விஷயம் தான்.